ராபிஸ்னு ஒரு புதிய நோய் பரவிக்கிட்டு இருக்கு. பொய்யாளாக வாழ்க்கையில எவனுக்குமே வரக்கூடாது, அதுக்கு மருந்தே இல்லையான்னு தான் இவன்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டேன். இந்த போலீஸ் சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்றேன், ஆண்டவன் நம்ம இண்டிகேட் பண்றான், நம்ம ஒரு பாதையில போனோம்னா அந்த பாதையை விட்டு வரக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே போறேன். ஒரு நாய் அங்க இருந்துகிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, சூன்ன போது அது கடிக்க வந்தது, நான் கரெக்டா ஒதுங்கி என்ன கடிச்சிருச்சு. இப்ப ரீசெண்டா எனக்கு அந்த ஒரு கடிதான் கூட இவன் சொல்றேன். இனிமே உங்க எல்லாரையும், எனக்கு மட்டும் ராபிஸ் தான், உங்க எவனையும் விட மாட்டேன்டா, உங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன்டா எனக்கு உயிர் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஏத்துங்கன்ற இவங்க பதறேன். இருறா அவசரப்படாதரா அப்படின்ற, எனக்கு ராபிஸ் இறங்கிட்டு இருக்கா, என்னடா பண்றீங்க, ஏத்துங்கடான்னு சொல்லிட்டு உள்ள போய் அப்படியே இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அவ்வளவுதான். 2 நாள் யார்ட்டையுமே பேசல. நான் இவன்ட்ட போய் பேசிக்கிறேன் மாப்பிள்ள. இல்ல ஆமா இவன் ராபிஸ் என்ன கடிச்சிட கூடாதுன்னு அது அப்படிதான் மாப்பிள்ள இருக்கும். 2 நாள் சரியாயிரும், நான் இருக்கேன் இல்ல உனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, திரும்ப பார்த்தா இவன் எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது என்னமோ பண்ணுது. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் நைட் ரிசர்ச் பண்றாங்க, நம்ம இந்தியாலே வந்து கோவா தான் ராபிஸ் ஃப்ரீ ஸ்டேட்.